சேல் ஆஃப் அசட் யூஸ்டு ஃபார் சயின்டிஃபிக் ரிசர்ச். நீங்க எது சொல்றீங்க? நீங்க எது சொல்றீங்க செல்லம்? வேற ஏதாவது இருக்காண்ணா? சொல்லுங்க செல்லம். ஓகே. செல்லம்மா, அது புக்லேருந்து ஓகேடா. பட் இது நீங்களே சொல்லுங்க, க்ரக்ஸ் என்னவா இருக்கும்? சும்மா லேமன் லாங்குவேஜ்ல அப்படியே சொல்லுங்க. சரி, ஓகே. அது இதுவே ரிப்பீட் பண்ணுங்க, இதுவே ரிப்பீட் பண்ணுங்க. செல்லம்மா, நீங்க ரெக்கார்டிங் பார்த்துருக்கோம்ல கண்ணா. ரொம்ப இவ்வளோ நான் இது எடுத்து ஒரு வாரம் ஆயிடுச்சுடா. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. சரி, அந்த வித்தவுட் ஹேவிங் பீன் யூஸ் ஃபார் அதர் பர்பஸ் வந்து நீங்க பார்க்கலையா? அப்போ ஹோம்ஒர்க்லாம் முடிக்கலையா? டாக்ஸ் ஏன் அப்ப கொடுத்த ஹோம்ஒர்க் பண்ணாம எப்படி நீங்க உங்களுக்கு எப்படி புரியுறது? அது எப்ப பண்ண போறீங்க? டாக்ஸ் மட்டும் கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாரையும் சொல்றேன், டெய்லி பேசிஸ்ல பாருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லாட்டி. டைரக்ட் டாக்ஸும் இன்டைரக்ட் டாக்ஸும் டெய்லி பேசிஸ்ல பாருங்க. நான் மொத்தமாவே ஒரு 4 சம் மேக்ஸிமம் அவ்வளவுதான் எடுக்கிறேன்டா டெய்லியே. இதுல தயவுசெய்து டாக்ஸ் மட்டும் டிலே பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து when the asset is used both for scientific purpose and other purpose னா, காஸ்ட் ப்ரைஸ் சேல் ப்ரைஸ் எக்ஸீட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். அதே மாதிரி தான் when it is used only for scientific research. So when sale price exceeds cost price அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். ஆனா ஒருவேளை அதர்வைஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காஸ்ட் பிரைஸ் இஸ் கிரேட்டர் than சேல் பிரைஸ்ல இருந்தது, வேர் இட் இஸ் யூஸ்ட் போத் ஃபார் சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் அதர் பர்பஸா இருக்கு, அந்த மாதிரி கிரைட்டீரியால இருக்கு அப்படின்னா, தென் the depreciation has to be calculated on the return on value. புரியுதா எல்லாருக்கும்? ஜென்ரலா ஒன்று புரிஞ்சுக்கோங்க கண்ணா. சேல் வேல்யூ விட அக்ஷயா கேளுக்கங்கண்ணா, சேல் வேல்யூ விட காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா கேபிட்டல் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் சிம்பிளா போட்டு முடிச்சிருங்க. சேல் வேல்யூ விட காஸ்ட் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஜாஸ்தியா இருந்ததுன்னா WDV வெறும்னா அந்த டெப்ரிசியேஷனுக்கு அந்த WDVயோட பேலன்ஸ் கால்குலேட் பண்ணி போட்டுருணும். ஒருவேளை அந்த அது பேர் என்ன, அந்த when it is யூஸே பண்ணவே இல்லை, வேற எதுக்கும் யூஸ் பண்ணல, சயின்டிஃபிக் ரிசர்ச்க்கு மட்டும்தான் யூஸ் பண்றாங்க, அப்ப என்னோட சேல் பிரைஸ் வந்து ஹையரா இருக்கு அப்படின்னா அப்ப கேபிட்டல் கெயின்ஸும் எதுவும் கிடையாது, சேல் கன்சிடரேஷனும் எதுவும் கிடையாது, காஸ்ட் ஆஃப் அக்வசிஷனும் எதுவும் கிடையாது. புரியுதா எல்லாருக்கும்? அக்ஷயா இது கண்டிப்பா பாத்துருங்கன்னு அக்ஷயா இந்த ஹோம்ஒர்க்கை வேற யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா பாத்துருங்க, மிஸ் பண்ணாதீங்க. டைரக்ட் டாக்ஸ் எந்த ஹோம்ஒர்க்கை நீங்க எல்லாத்தையுமே நீங்க டெய்லி போட்டே ஆகணும். ஓகே, அதுல ஏதாவது நோ தாட்லாம் அதுல வந்து செகண்ட் தாட்டே கிடையாது, கஷ்டப்பட்டு படிச்சுதான் ஆகணும். ஆனா ப்ரையாரிட்டி டைரக்ட் டாக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ் தான் ஃபர்ஸ்ட். சரியா? அதுல மட்டும் கொஞ்சம் பேக்லாக் பண்ணிடாதீங்க. ஓகே. ஸோ அக்ஷயா நீங்க அது பார்த்து முடிச்சுடுங்கண்ணா. அக்ஷயா அது எப்படின்னு பாருங்க. Mitra, how are you placed in commencement of business plus 3 years before proceeding? No deduction. அந்த சம்ஸ்லாம் எப்படி? illustration 75லாம் அதுவும் பார்க்கணுமா? பார்த்துட்டீங்களா?
பாத்திருக்கீங்க. ஓகே. அப்ப அதுல சொல்லுங்க கண்ணா. சரி, எல்லாரும் புக்கை வச்சுனே பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே. ஆனா அதுல எவ்வளவு தூரம் நம்ம கிளாஸ்ல பண்ண அண்டர்ஸ்டாண்டிங்கோட அலைன் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணுங்க. Any capital expenditure incurred kana. Okay. Any capital expenditure whatever is incurred for the previous year apart from the அதாவது preceding 3 years ன்னு வச்சுக்கோங்க. Any capital expenditure incurred preceding 3 years கண்ணா. அப்போ டிடக்ஷன் உண்டா இல்லையாடா? அப்புறம் கேக்குது கேக்குதுடா. கொஞ்சம் ஸ்லோவா கேக்குது எனக்கு. அடுத்தது, any amount paid to an approved university for research in social sciences and the payment has happened in the previous year. அதுக்கு old regime எப்படி new regime எப்படி? Okay, right. Any payment made to an approved national laboratory and the payment is made in the previous year. கடமா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும். பேமெண்ட் வந்து ப்ரீவியஸ் இயர்ல நடந்திருக்கான்றது தான் மெயின் செக். ஓகே. ஆ பேமெண்ட் மேட் டு அப்ரூவ்டு நேஷனல் லெபார்டரி. ப்ரீவியஸ்ல பேமெண்ட். அப்போ கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிசினஸ் பிளஸ் 3 இயர்ஸ் ப்ரெசீடிங் இட். பிசினஸ் கமென்ஸ் பண்ணதுல இருந்து அதுக்கு 3 வருஷம் முன்னாடினா டிடக்ஷன் இருக்கா இல்லையா? கிடையாது. பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி பிசினஸ், before the commencement of business plus sorry, after the commencement of the business na deduction இருக்கா இல்லையா? Good. Generally what is revenue expenditure, what is capital expenditure? Super, very good. Unobserved depreciation என்னடா அர்த்தம்? இது நான் எடுத்தேனா? Unobserved எடுக்கலையா? ஓகே 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 ஓகே, ஹோல்ட் பண்ணிடுங்க ஹோல்ட் பண்ணிடுங்க. டிடக்ட் from the profits and gains. அது மட்டும் எடுத்துக்கோங்க போதும். ஓகேவா? அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன்னா எதை வந்து நான் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் கரண்ட் இயர்ல நான் டிடக்ட் பண்ண முடியாதோ அதான் அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன். ஓகேவா? அது மட்டும் பார்த்தோம். ஓகேடா. ஸோ இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? See, apart from few இது வந்து ரெட் ஏரியாஸ் போட்டிருக்கேன். there's 1-2 ஏரியாஸ்ல. அதை தவிர யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? அக்ஷயா ஏதாவது டவுட் இருக்காடா? ஆயிஷா, அக்ஷயா, மித்ரா, அஸ்வினி, ஸ்ரேயா, விஜயலக்ஷ்மி, வஷிதா. டீடைல்டு சம் வருது கொஞ்சம் ரேர் தான்டா. ஓகே. எப்படின்னா இந்த மாதிரி ட்ரக்கு சம் அந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் தான் நிறைய இருக்கு.
வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஓகேடா. ஸோ சரி, இன்னைக்கு வந்து நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா, ஹோம்ஒர்க்கு ஒரே ஒரு நிமிஷம். இதுதான் நான் ஜென்ரல் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களே. இஸ் a chartered accountant. He runs a private coaching center. His bank accounts are so and so. இப்போ இந்த வெறும்னா illustration 88 இருக்குல்ல, இதோட ஆன்சர் மட்டும் பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்கம் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்ல, கிராஸ் ஆனுவல் வேல்யூ, நெட் டிடக்ஷன்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு. ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ்ல நல்லா பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு ப்ரொஃபஷனுக்கு ரிலேட்டடா இருக்கிறது மட்டும் எடுத்திருப்பாங்க. லெஸ் எக்ஸ்பென்சஸ் அலௌடு அப்படின்னா என்னன்னா, இங்க இருக்கிறது இது பேமெண்ட்ஸ், இது வந்து ரெசீட்ஸ். ஸோ ரெசீட்ஸ் பார்ட் எதெல்லாம் ப்ரொஃபஷனலுக்கு ரிலேட்டடா இருக்கிறதோ அதை யூ வில் ஹாவ் டு கன்சிடர் அண்ட் லெஸ் எக்ஸ்பென்சஸ் அலௌடு. இந்த ஆன்சர் மட்டும் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. நான் போடுவேன், கிளாஸ்ல போடுவேன். illustration 88 and illustration 89 ரெண்டுத்த சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டு வாங்க, என்ன உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதுல க்ளோசிங் ஸ்டாக்கு, அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் லமும் சும்மா கோத்ரூ பண்ணுங்க, என்ன நீங்க இன்ஃபர் பண்றீங்கன்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அப்புறம் அதே மாதிரி illustration 90ல ஒவ்வொரு ஹெட்டா பாருங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு நம்ம என்ன ப்ரொவிஷன் படிச்சோம், பெனாலிட்டிக்கு என்ன ப்ரொவிஷன் படிச்சோம், அந்த மாதிரி. இப்போ வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ப்ரொமோட்டிங் ஃபேமிலி பிளானிங் அமௌண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து விஜயலட்சுமி, இது என்னடா படிச்சோம் நம்ம இந்த ப்ரொவிஷன் இல்லையா? விஜயலட்சுமி இருக்காங்களா? இதுக்கு இதுக்கு இது ரிலேட்டடா என்ன ப்ரொவிஷன் படிச்சோம்டா? ம் ம் ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கண்ணா, ஒவ்வொன்றுத்துக்கும் தனியா கொடுத்துருப்பாங்க. எனி எக்ஸ்பெண்டிச்சர் incurred by the assessee other than the company shall be allowed. ஓகேவா? ஸோ அங்க பாயிண்ட், அதாவது நம்ம ஏற்கனவே படிச்சது தான் இங்க பாயிண்ட் பாயிண்டா கொடுத்துருப்போம். ஸோ எனிதிங், தம் ரூல் என்ன, எனிதிங் ரிலேட்டட் டு பிஸ்னஸ் தான் அலௌடு, எனிதிங் நாட் ரிலேட்டட் டு பிஸ்னஸ் டிஸ்அலௌடு. ஸோ நம்ம படிச்ச அந்த கான்டென்ட்டை இந்த ஏலேருந்து ஆறு வரைக்கும் இருக்குல்ல பாயிண்ட்ஸ், அக்ஷயா, ஆயிஷா, மித்ரா எல்லாருக்கும் சொல்றேன், ஒரு ஒரு பாயிண்ட்டையும் ஜஸ்ட் நீங்களே செல்ஃபா கேட்டுக்கோங்க. இது அலௌட் ஆகுமா, இது டிஸ்அலௌட் ஆகுமா, அலௌட் ஆகுமா, டிஸ்அலௌட் ஆகுமா.
அந்த மாதிரி செல்ஃபா பாயிண்ட் கேட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு கிளாஸ்ல உட்காந்து இது ஃபுல்லத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட ஹோம்ஒர்க் என்னன்னா illustration 88, 89 and 90 அதுக்கு முன்னாடி இருக்கிறது நான் போடுவேன், இதுலயாமும் போடுவோம் நம்ம. பட் இது வந்து ஹோம்ஒர்க்கா ஒர்க் அவுட் பண்ண வேணாம், பட் தென் ரெடி பண்ணிட்டு வாங்க கிளாஸ்க்கு. illustration 88, 89, 90 ஓகேவா? கோ த்ரூ அண்ட் கம். சும்மா நீங்களே இப்போ நான் கேட்கும் போது நீங்க எப்படி சொல்றீங்க, குவாண்டம் ஆஃப் ரிடக்ஷன் இப்படி அந்த மாதிரி சொல்றீங்களா, அந்த மாதிரி. ஓகேவா? ஓகேவா அக்ஷயா, ஆயிஷா? ஆனா இது கண்டிப்பா இந்த ஆக்டிவிட்டி இன்னைக்கு பண்ணிடுங்க, டிலே பண்ணாதீங்க. இந்த ஆக்டிவிட்டி has to be done today itself, and tomorrow when we before we meet you should have gone through those points, you should have done the self assessment. அப்ப செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டவுட் வரும். அப்போ யூ ஹேவ் டு டெல் மீ மேம் இது ஏன் மேம் இப்படி சொல்றாங்க, நம்ம இப்படி தானே படிச்சோன்ற மாதிரி டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கணும். பட் ஹவர் வி வில் டிஸ்கஸ் இட் இன் த கிளாஸ். சரியாண்ணா? இப்ப நான் படிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு வாட்டி இதெல்லாம் கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா ஏற்கனவே நம்ம ரிவைஸ் பண்ணதோட கனெக்ட் எவ்வளவு தூரம் ஆகுறதுன்றதை நான் பாக்குறேன், வேற எதுவும் இல்லை. போட வேண்டாம், ரைட்டிங்ல யாரும் போடாதீங்க, ஜஸ்ட் கோ த்ரூ கம்ப்ளீட் யுவர் பெண்டிங் ஹோம்ஒர்க்ஸ், மேக் இட் டில் டேட். இது எல்லாமே ஓரலா கொஷினை பார்த்து ஆன்சர் பார்த்து இப்படி வரும்போது இப்படி அலைன் ஆகுது, ஓகே இப்படி இது இந்த மாதிரி படிச்சோம் அப்படின்றத கனெக்டிவிட்டிக்காக தான் ப்ரையராகவே ஒரு வாட்டி பார்த்துட்டு வர சொல்கிறேன். ஓகே ஓகேவா அக்ஷயா, ஆயிஷா, அஸ்வினி, மித்ரா, விஜயலக்ஷ்மி, வஷிதா, ஸ்ரேயா? சூப்பர். ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸும் சேலரியும் கொஞ்சம் நல்ல மெகா மெகா சாப்டர். மற்றதெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டி சாப்டரா. கேபிட்டல் கெயின்ஸும் கொஞ்சம் குட்டி, இன்கம் ஃப்ரம் சோர்சஸ் ரொம்ப குட்டி. அது எல்லாத்துக்கும் ஒரு 1 day ஒரு 2 hours உட்காந்தா போதும். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் இருக்கலாம். இதுதான் நீங்க நல்லா கொஞ்சம் டீடைல்டா பார்க்கணும். இந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, salary, house property, என்ன ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், அக்ரிகல்ச்சர் இன்கம், இன்கம் எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர்ஸ். கேபிட்டல் கெயின்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். அது கேபிட்டல் கெயின்ஸ்க்கு ஒரு குட்டி ஃபார்மேட் மாதிரி வச்சிருக்கேன், அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நிறைய ஹெட்ஸ் எது கவர் பண்ணணும்னா சாலரியும் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸும் தான். சரி சொல்லுமா? ஓகே, we will take a break of ஒரு